சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர்கள் அனைவரும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளை செய்து வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த நபர் காலமானதுதான். ஏனென்றால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் எப்படி காலமானார் என்ற தகவலும், சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் மனித உரிமையை மீறியதாகவும் தற்பொழுது விசாரணையில் சிபிஐ துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் பல்வேறு தகவல்களையும் எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். என்ன நடந்தது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் கூறுவாரா என்பதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது, மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்பவர் காரில் வைத்திருந்த தன்னுடைய தங்க நகைகள் காணாமல் போனதாக காவல்துறையிடம் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நிகிதாவிற்கு உதவி புரிந்த கோவில் பாதுகாவலர் அஜித்குமார் என்பவரை காவல்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மேலும் நேற்று மீண்டும் அவரை விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்ட நிலையில்தான் அவரது உடல் மிகவும் மோசமான முறையில் இருந்ததாக அவரது மனைவி வாக்குமூலம் தெரிவித்திருந்தார். தற்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வீட்டாரிடம் தெரிவித்த காவல்துறையினர் கடைசியாக காலமாகியுள்ளார் என்ற தகவலை மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். காவல்துறை கட்டுப்பாட்டில் விசாரணையில் இருந்தபொழுது எப்படி காலமானார்? அவருக்கு ஏற்பட்டுள்ளவும் மோசமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் நிலைமை கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது. விசாரணைக்காக அழைத்து சென்று இப்படித்தான் செய்வார்களா? திமுக ஆட்சியில் இப்படித்தான் நடக்கிறது. இது முதலும் கிடையாது, கடைசியும் கிடையாது. பல குற்றங்களை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் சரி, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தற்பொழுது இணையதளத்தில் பதிவையும் செய்து வருகிறார். ஏனென்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதாகவும், தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி மிகவும் மோசமான முறையில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். காவல்துறையினர் குறிப்பிட்ட நபர்களுக்கு சாதகமாகவும் அப்பாவி மக்களுக்கு மிகவும் கொடூரமான முகத்தையும் காட்டுவது சரியா? இதே விசாரணையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் செய்திருந்தால்